குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறிய வைக்க மாட்டேன்னு நம்ம தளபதி சொன்னது ஞாபகம் இருக்கா? குறி வைத்தால் தவற மாட்டேன், தவறுமானால் குறியே வைக்க மாட்டேன். இப்ப எதுக்காக இந்த ஒரு டயலாக இந்த இடத்துல மென்ஷன் பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்றது 3 வருஷம் முன்னாடி போட்ட பிளான் எல்லாம் கிடையாதுங்க. 16 வருஷம் முன்னாடி எடுத்த முடிவு. சுறா டைட்டில் கார்டுல த லீடர் அப்படின்ற விதைய போட்டு வேலாயுதமா அரசியல்ல பேசி தலைவனா மாறியவர். விவசாயிக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, மருத்துவத்துக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து, மாணவர்களோட பிரச்சனையை ஓபனா பேசி அரசியல் சர்க்கார அன்றே அமைச்சு பல பாடல்கள் மூலமாக, வசனங்கள் மூலமாக அரசியல் இன்றைக்கு ஒரு ஹிண்ட கொடுத்து களத்துல இறங்கினாருங்க. நம்ம தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்ச உடனே சினிமால இவருக்கு கூட்டம் வருப்பா, அரசியல் எல்லாம் கூட்டம் வராது அப்படின்னு பல தரப்பினரும் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஆனா அதையெல்லாம் முறியடிச்சு முதல் மாநில மாநாட்டிலேயே எல்லாருமே வாய பழக்கிற அளவுக்கு கூட்டத்தை காட்டி பிரமிக்க வச்சாருங்க. அடுத்து கொள்கை இல்லாத கூட்டம், தற்கொலை கூட்டம் அப்படின்லாம் அசிங்கப்படுத்தினானுங்க. ஆனா இன்னைக்கு வரைக்குமே மதச்சார்பற்ற சமூக நீதின்ற கொள்கையில சரியாக செயல்பட்டு இருக்காரு. அடுத்து 234 தொகுதிகளுக்குமே நிப்பட்ட வேட்பாளர்கள் இருக்காங்களா, இவங்களுக்கு பூத் கமிட்டியில உட்கார்றதுக்கு ஆள் இருக்காங்களா அப்படின்னு தொடர்ந்து ஏகப்பட்ட விமர்சனங்களை எழுப்பிக்கிட்டே இருந்தானுங்க. அதே நேரத்துல எந்த ஒரு வேட்பாளரும் டெபாசிட் கூட வாங்க மாட்டானுங்க அப்படின்னு சவால் விட்டானுங்க. ஆனா இன்னைக்கு டேட்டுக்கு தாவேகா ஆளுங்கட்சியா இல்ல எதிர்கட்சியா அப்படின்னு விவாதம் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயம் மட்டும் எல்லாம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கீங்க. விஜய் அரசியலுக்கு வந்ததுனால தான் குழந்தைகள் வரைக்கும் இன்னைக்கு அரசியல் பற்றிய சிந்தனை அதிகமாயிருக்கு. கடமைக்காக ஓட்டு போட்டவங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கடமையோட ஓட்டு போடுறாங்க. எந்த ஒரு எலெக்ஷனுக்காவது ஃபாரின்ல இருந்து இவ்வளவு பேர் வந்து ஓட்டு போட்டாங்க அப்படின்ற வரலாறு இருக்கா? கிடையாது. இதுதான் வரலாறு. சினிமா பார்ப்பவர்களை கூட முழுக்க முழுக்க அரசியல் பக்கம் திரும்ப வச்ச ஒரே தலைவன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். மன்னராட்சியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு. பல உயிர்களை இழந்தது நம்மளோட தமிழக வெற்றி கழக இயக்கம். எக்காரணத்தை கொண்டு ஒரு நாளும் வீழாதுங்க. கடல் போல எப்படி பொங்கி எழுகிறதுன்னு மே 4ஆம் தேதி மதியமே பாப்பீங்க. ஏண்டா இந்த விஜய தொட்டோம், ஏண்டா விஜய் கூட இருக்கிற அந்த மக்களை தொட்டோம் நினைச்சு 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 ஃபீல் பண்ண போறீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க மக்களே, நல்லதே நடக்கும். இந்த தேர்தலோட முடிவு தொங்கு சட்டமன்றமா இல்ல டிவிக்கோட பெரும்பான்மை ஆச்சு அப்படின்றத அடுத்த வீடியோல ஃபைனல் அவுட் தரமா பாத்துறலாம். இவனுக்கு இல்லடா கடிவாளம், இவன் வரலாற்றை மாற்றிடும்.